கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிறு ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். நாம் ஒன்றாய் சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பதாக தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் கூட கர்த்தாவே நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி. எங்களோடு என் தேவநீர் அசைவாடுவீராக அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவநீர் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. எங்களுக்கு என்று வைத்திருக்கிற மன்னாவினால் எங்கள் ஆத்துமாக்களை திருப்தி அடைய செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். நீரே பெரிய காரியங்களை செய்யும். வேஷம் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்படுவதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை என்ற பாடலை நாம் உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. சொல்லுவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுவோம். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்களித்த கானானை கையளித்தாரே. சொல்லுவோம். போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுவோம். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆமெனப்பா. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. சொல்வோம். நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர்
பிள்ளை நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. சொல்லுவோம், உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆமென்டடி, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. மீட்பரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. மீட்பரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேனையா. சொல்லுங்க, என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. மீட்பரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. மீட்பரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. மீட்பரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேனையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இந்த உலகத்தில் நம்பிட யாரும் கிடையாது. யாரை நம்பினாலும் நம்மளை கைவிட்டு போயிடுவார்கள். ஆனால் தேவனை நாம் நம்பும் பொழுது அவர் நம்மளை மறவாத தேவனாக இருக்கிறார். ஒரு முறை சொல்லுவோம், என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. மீட்பரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. மீட்பரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேனையா. ஆமென்டி, உங்களை மட்டும் ஆண்டவரே நாங்கள் நம்புவோம். இந்த உலகத்தை நம்பி நம்பி தோற்று போனது நாட்கள் போதாப்பா. உங்களை ஒருவரே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை ஒருவரே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே என் கேடகம் அப்பா, நீரே எங்கள் மறுவிடம் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் உறவிடம் அப்பா. உம்மையே நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்படாதபடி செய்வீராக ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையை தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்ததாமே இதை கலந்து கொண்டு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதிங்க. அவர்களை மறவாத தேவனீர் அவர்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. இயேசுவே, மீதியாக இருக்கிற யாவற்றும் உடைய கருத்தில் தருகிறேன். என் தேவனீர் பொறுப்படுத்தபடி நடத்தும். நீ பரச்சுக்கிற மேஷமுள்ள செவ்விக்கிற செவ்வைகளின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது கூட நம் மத்தியில் இருக்கிற போதகர் உங்களிடம் மத்தியில் வந்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கேட்டு யாவரும் பயனடைவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்புறத்தை மட்டும் நாம் வாசிக்க கேட்போம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. யார் அந்த பாக்கியவான்? வேதாகமத்தில் திட்டக்கிட்ட 79 முறை பாக்கியவான் என்கிற வார்த்தை உள்ளது. பாக்கியவான் என்கிறது ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் அளவை பொறுத்தோ, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தின் அளவை பொறுத்தோ தேவன் நம்மை பாக்கியவான் என்று அழைப்பதில்லை. தேவன் நம்மை பாக்கியவான் என்று அழைக்கிறார் என்றால் அதுக்கு சில நிபந்தனைகள் உண்டு. அதை நாம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதனால் மட்டுமே நாம் பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிறோம். இங்கே சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
பாக்கியவான் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா லக்கி பர்சன், பெஸ்ட் பர்சன் என்று எழுதப்பட்டிருக்கும். லக்கின்னு சொல்லுவோம்னால் இந்த குலுக்கு சீட்டுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அந்த சீட்டில் வாங்கி போடுவாங்க. ஆனால் அந்த சீட்டு விழுவது என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு தான் அந்த சீட்டு பரிசு தொகை கிடைக்கும். அதே போல தான் தேவன் இந்த பாக்கியவான் என்று அழைப்பதற்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியவான் என்று தேவன் பெயர் சூட்டுவதில்லை. எல்லா ஜனங்களுக்கும், இங்கே உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவன் பாக்கியவான் என்கிற பெயரை தருவதில்லை. அவரை நம்பியிருக்கிற மனுஷனை தான் தேவன் பாக்கியவான் என்று அழைக்கிறார். நாம் பார்க்கிற மனிதர்கள், நம்மளோடு வாழ்கிற மனிதர்களை நம்பினோம் என்றால் சில நேரம் ஏமாற்றம் அடைகிறோம். ஆனால் நாம் பார்க்காத ஒரு தேவனை நம்புவது அது கூடாத காரியம். ஆனால் அப்படி நம்பின ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். அவரை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அவரை பற்றி தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், உன் தகப்பனையும் தாயையும் விட்டு உன் தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு போ என்று தேவன் சொல்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருப்பார். ஒருவேளை ஆபிரகாம் அன்றைக்கு தேவனை நம்பாமல் இவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும், இவர் யார் என்று நமக்கு தெரியவில்லையே, எப்படி நாம் இவரை நம்பி நம்ம குடும்பத்தை விட்டு போகிறது என்று அவர் சந்தேகத்தோடு இருந்திருப்பார் என்றால், போகாமல் இருந்திருப்பார் என்றால் இன்றைக்கு வரை நாம் அவரை பற்றி பேசியிருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆபிரகாமோடு அநேக மனிதர்கள் வாழ்ந்தது உண்டு. ஆபிரகாம் முன்னாடி ஆதாம் முதல் தேராகு வரை அநேக மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அநேக மனிதர்கள் இறந்து கூட இருந்திருக்கிறார்கள். ஏன் நோவா இருக்கிறாரு, அவரை கூட தேவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றவில்லை. அவரை கூட தேவன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிரியக்கூடிய என்று சொல்லவில்லை. ஏன் ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை, ஏன் ஆபிரகாமை அப்படி அழைக்கிறார், ஏன் ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைத்தது என்றால், ஆபிரகாம் தன்னுடன் தனக்கு பாதுகாப்பான ஒரு இடம், தன் குடும்பத்தில் தாய் தகப்பனோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் தேவன் சொல்கிறார் என்று தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவன் புறப்பட்டதால் மாத்திரமே தேவன் அவரை பாக்கியவானாக, அநேக ஜாதிகள் தகப்பனாக மாற்றினார். நாம் அனைவருக்கும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒன்றை மாத்திரம் சொல்ல முடியும், எல்லாருக்கும் தேவன் அழைப்பை தருவதில்லை. உங்களோடு, உங்கள் குடும்பத்தில், உங்கள் தெருக்களில், உங்கள் வீட்டை சுற்றிலும் அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தேவன் அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் ஒரு சில மனிதர்கள் மாத்திரமே, ஒரு சில விசுவாசிகள் மாத்திரமே இந்த சபைக்குள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதே போலதான் ஆபிரகாமுக்கும் அவன் குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாலும், அவன் உறவினர்கள் நிறைய பேர் இருந்தாலும் எல்லாரையும் தேவன் அழைக்கவில்லை. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் தேவனை நம்பினார். அதனால் அவன் பாக்கியவனாக இன்றைக்கு வரையும் காணப்படுகிறான். அல்லேலூயா. நம் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவன் சொல்கிற சில காரியங்களை செய்வதற்காக, அவரை நம்புவதற்காக நம் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? சாதகமான சூழ்நிலை இருக்கிறதா? அவர் சொல்வதை கேட்பதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். இல்லை. ஆபிரகாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. சூழ்நிலை தாண்டி தேவனை நம்பினார். தேவன் ஆபிரகாமின் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளையும் நீங்கள் தேவனை நம்புவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். தாவீது தேவனை நம்பி கோலியாத்தை எதிர்த்து நின்றான். கோலியாத்தை வீழ்த்த தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அதே போல யோபு தேவனை நம்பி கடைசி வரைக்கும் 42ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனை நம்பி நின்றான். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று தேவனை நம்பி அந்த வார்த்தையை சொல்கிறான். அதன் முடிவில் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இரட்டத்தனியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அதே போல நாம் தேவனை நம்பி சில காரியங்களை செய்வோம் என்றால், சில முயற்சிகளை எடுப்போம் என்றால், நம்மையும் தேவன் அப்படி பாக்கியவனாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். எல்லாரையும் தேவனுக்கு சபைக்குள்ள வருகிறார் என்றால் வருவதில்லை, பாக்கியம் கிடைப்பதில்லை. எல்லாரும் தேவனை துதிக்க முடியுமா என்று கேட்டால் எல்லாரும் தேவனை துதிக்க முடியாது. எல்லாரும் இயேசுவை நம்புகிறாங்களா? எல்லாரும் நம்புவதில்லை. சில மனிதர்கள் இயேசுவை நம்புவதில்லை.
ஆனால் இன்றைக்கு இயேசுவை நம்பி நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருப்போமானால், தேவனை துதித்து கொண்டிருப்போமானால், நீங்களும் நானும் தான் அந்த பாக்கியவான், அந்த பாக்கியவதி. அல்லேலூயா. யாவரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வல் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இப்பொழுதும் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற ஜனம் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நம்பியிருக்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக எங்களை மாற்றுவீராக. இதுவரைக்கும் ஆண்டவரே எத்தனையோ முறை எங்களோட நீங்க பேசியிருக்கீங்கப்பா. நீ அங்கே செல், அங்கே போ, இங்கே வா என்று எங்களோடு பேசியிருக்கீங்க. அதை செய், இதை செய்யாத என்று எங்களோடு பேசியிருக்கீங்க. ஆனாலும் நாங்கள் அதை செய்யாமல் ஆண்டவரே உங்களை முறுமுறுத்து அப்பா உம்மை நம்பாமல் சில காரியங்களை எங்கள் முயற்சிகளால் செய்து தோல்வி ஏற்றுக்க மாட்டவரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே, அப்பா எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குதோ ஆண்டவரே, அதெல்லாம் நாங்கள் பார்க்க போறது இல்லை ஆண்டவரே. உம்மை நம்பி ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்வதற்கு என் தேவன் நீங்கள் அனுகிரகம் பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இயேசுவை போல ஆண்டவரே உம்மை நம்பி வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா சோத்திரம், நீர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களோடு இடைப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. எங்களோடு பேசினதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. மீட்பர் இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.